நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம், நம் தேவன் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அவர் அதிசயமானவர். இந்த வேளையிலும் கூட மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுவது போன்ற சோதனைகள் வேதனைகள் நம் வாழ்க்கையில் வருகின்றதா இருக்கிறது. வீழ்ந்து விடுவோமோ, தோற்று விடுவோமோ, நம் வாழ்விலே அநேக விதமான பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த ஆக்கியோன் சொல்கிறார், எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நாம் விழுகின்ற போது அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அநேகர் சிரிப்பார்கள். ஆனால் இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதுபோல் நாமும் சொல்ல வேண்டும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி. காரணம், நம் தேவன் அதிசயமானவர். நம் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறபடினாலே நிச்சயமாகவே நம் வாழ்விலே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட வீழ்ந்து போக மாட்டோம் என்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அது தேவனுடைய பார்வையிலே உகந்ததாக இருக்கிறது. இந்த ஆக்கியோன் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், சத்துருவே சந்தோஷப்படாதே என்று சொல்லி. நம் தேவன் நிச்சயமாய் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நம்மை தலை நிமிர செய்ய, அதிசயங்களை செய்ய இன்றைக்கும் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் விழுந்து விட்டோம் என்று கலங்கி போகாதபடிக்கு எழும்புவோம், என் குடும்பம் எழும்பும், என் பிள்ளைகள் எழும்புவார் என்று சொல்லி நாம் தெளிவாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் இருந்திடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் இருந்திடுவார். அவர் சேட்டையின் கீழான கள்ளப்புகவை தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழான கள்ளப்புகவை தம் சிறகுகளால் மூடுவார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்வது போல நாமும் சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, விழுது போன்ற சோதனை என் வாழ்க்கையில் வந்தது உண்மைதான். ஆனால் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் எங்கள் அருகில் இருப்பதற்காக, எங்களுக்குள் ஆண்டவரே ஆழமாக நிலை கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மையப்படுத்த எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.